இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயிப்பார் என் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயிப்பார் என் இயேசு. நமக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 138:8 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த வசனம் எல்லோருக்குமே அதிகமாய் பிடித்த அல்லது ஆறுதல் கொடுக்கிற, தைரியம் கொடுக்கிற ஒரு வசனம். பல முறை இதை குறித்து பல செய்திகள் பல இடங்களிலே ஏன் இந்த ஆடியோ மூலமாக கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த வசனத்தினுடைய அர்த்தம், அதனுடைய காரியங்கள் சில நேரம் எல்லோருக்குமே புரிந்திருக்கும் என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். ஏதோ சரி, அந்த நேரத்தில் ஆறுதல், அந்த நேரத்தில் ஏதோ இந்த வாசனம் பேசும்போது பேசிச்சு என்னோட சொல்லி கடந்து போய்விடுவார்கள். தாவீது சங்கீதத்தின் பகுதிகளில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பகுதியும் அனுபவத்தின் அடிப்படையிலே இக்கட்டான சூழ்நிலையில கடந்து போன பாதை அல்லது நெருக்கமான பாதை, சத்துருக்களினால் தொடரப்பட்ட சூழ்நிலை, வண்ணாந்தரம், கைவிடப்பட்ட நிலைமை, சொந்த மகனை விரோதமா எழும்பி கொலை செய்ய தீவிரிக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது அந்த நெருக்கங்கள், அந்த வேதனையான அனுபவங்கள், அதன் மூலமாக ஆண்டவர் எவ்விதமாக உதவி செய்தார், எவ்விதமாக நடத்த வேண்டும் என்ற அங்கலாய்ப்புகள் எல்லாம் சங்கீதங்களாக மாறி படிக்கிற அத்தனை பேருக்கும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அது ஆறுதலை கொண்டு வரக்கூடியதாய் மாறிவிட்டது. இன்றைக்கும் அன்னையோட வாழ்க்கையில அதே போல அனுபவத்திலும் கடந்து வருகிறது நாம் பார்க்க முடியும். அதோடு மட்டுமல்ல, கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்த பிறகு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் செய்த உதவிகளை சொல்லிக் கூட சங்கீதங்களாக பாடியிருக்கிறதையும் வேதத்திலே சங்கீதம் புஸ்தகங்களிலே பார்க்க முடியும். அவ்விதமாகவே சங்கீதத்திலே தாவீது சொல்கிற காரியம் அதுதான். எல்லா பக்கங்களும் கைவிடப்பட்ட நிலைமை வரும்பொழுது கூட எனக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடும், அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் சொல்லி தைரியமாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு நாள் உதவி செய்து விட்டு கடந்து போகிறவர் அல்ல. ஒரு மனிதனுக்கு குறித்த காலம் உதவி செய்ய முடியும், குறிப்பிட்ட காரியத்தில் செய்ய முடியும், பின்பு அப்படியே காலங்கள் மாறிவிடும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நம்ம கூட இருந்து நமக்காக என்ன வேண்டுமோ அதை பார்த்து கவனித்து அதை அறிந்து அதை செய்து முடிக்கிற தேவன். ஒரு சமயம் ஒரு அருமையான சிறு பிள்ளை தன்னுடைய வீட்டில இருந்து ஒரு பேப்பரை எடுத்து ஆலயத்தில் போகும்போது போகிறார். ஆலய ஆராதனை முடிந்தவுடன் போதகரிடம் கொடுக்கிறார். அந்த போதகர் அதை திறந்து பார்த்தோட கண் கலங்கி விட்டது. கொடுத்த அந்த பெண் பிள்ளை சிறு வயது, அவளுக்கு ஒரு தங்கச்சும் ஒரு தம்பியும் இருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு விபத்துல இறந்து போய்விட்டார்கள். அடுத்து என்ன செய்வது? எல்லாரும் ஒரு பரிதாபப்பட்டாங்க. இந்த பிள்ளைகள் பாவம், படிக்கிற வயசு, நீ எப்படி இந்த பிள்ளைகள் சர்வைவல், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுன்னு சொல்லி எல்லாரும் அனுதாபப்பட்டாங்க. ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு யோசித்தாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த ஆலய ஆராதனைக்கு அந்த மூத்த மகள் வந்து பேப்பரை கொடுத்தது அந்த போதகர் படித்த போது அதில் எழுதப்பட்ட ஒரு வசனம், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். இந்த வார்த்தை அதில் இருக்கும்போது அந்த மகளுக்கு அதனுடைய அர்த்தம் புரியவில்லை. போதகர்கிட்ட போய், ஐயா இந்த வார்த்தை படிச்சு எங்க வீட்டுல இருந்துச்சு ஒரு வசனம், அது பார்க்கும்போது எனக்கு ஏற்றதா தெரிஞ்சானா அதனுடைய அர்த்தம் புரியல, அதனால எழுதிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சொல்லும்போது அந்த போதகர் அந்த பிள்ளையை உட்கார வச்சு சொன்னாரா, ஒருவேளை நான் உதவி செய்தால், எங்களுடைய சபை உதவி செய்தால், அல்லது உங்கள் உறவினர் மற்ற குறித்த காலம்தான் செய்ய முடியும், குறித்த பகுதிக்கு தான், குறித்த அளவு தான் என்று. ஆனால் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் யாவையும், உனக்கு என்ன வேணும், தங்கச்சிக்கு என்ன வேணும், தம்பிக்கு என்ன வேணும், எப்போ படிக்கிற காலத்துல படிப்பின் காரியங்கள், வேலைக்கு வரும்பொழுது வேலையின் காரியங்கள், திருமணம் வரும்பொழுது திருமணத்தின் காரியங்கள், இன்னும் அடுத்தால உங்க வீட்டின் காரியங்கள் எல்லாம், முதிர் வயது வரை என்னென்ன தேவையோ, என்னென்ன செய்யணுமோ, ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர் அல்லவா. அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. யாவையும் கர்த்தரே உங்களுக்கு செய்வார், நீ கவலைப்படாதமா. இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் உன்கிட்ட பேசுறாரு. அதனால இந்த வார்த்தையை நம்பி எது தேவைனாலும், எந்த சூழ்நிலைனாலும், ஆபத்திலோ அல்லது இக்கட்டிலோ மாட்டிக்கொண்டாலும் ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிட கற்றுக்கொள், அவர் வந்து யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்பினாராம். அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு சமாதானமும் சந்தோஷமும் தைரியம் வந்ததா திரும்பி போனாலாம். யோசித்து பாருங்க, இந்த வார்த்தையில அவ்வளவு ஆழம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம ஏன் சொல்லக்கூடாது? ஒருபோல ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஒரு மனிதனால் உதவி செய்ய முடியும். ஏன் பணமும் கூட குறிப்பிட்ட அளவுதான் உதவி செய்யும். எவ்வளவு பணம் இருந்தாலும் மருத்துவமனைக்கு போய் எல்லாரும் சுகமாகியா வருகிறார்கள், மரணத்தை தானே சந்திக்கிறார்கள். குறிப்பிட்ட அளவுதான். ஆனால் தேவன் அவை எல்லாவற்றையும் தாண்டி அவர் ஜீவனையே நமக்காக கொடுத்தவர்.
எல்லாவற்றையும் செய்ய மாட்டாரா? கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட எவைகள் எல்லாம் தேவைகள் இருக்கிறது, ஒத்தாசை வர வேண்டும், உதவி வேண்டும், எனக்கு என்ன செய்வதென்றே தெரியல என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்பார்கள் சொன்னால், அல்லது நாங்கள் அனாதை போல இருக்கிறோம், ஆதரவற்ற நிலைமையில இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, அல்லது எங்களுக்கு பண வசதி இல்ல, கடன் பிரச்சனையில் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதத்துல காரியங்கள் கைக்கூடி வரமாட்டேங்குது, நஷ்டப்பட்டு போட்டோம் அல்லது எல்லாவற்றையும் இழந்துட்டோம்னு சொல்லி கவலைப்படுகிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டால் அவர்களையும் நீர் ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். மனிதனுடைய இருதயம், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன், இந்த நாளிலும் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, விசுவாசிக்க நீர் கிருபை கொடுப்பீராக. ஏதோ ஒரு நாள் உதவி செய்கிற தேவன் அல்ல, ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட், கடைசி வரை, இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் எங்களை மோடு வைத்து பராமரித்து சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா? அந்த நம்பிக்கை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். உற்சாகப்படுத்தும், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாருமே எனக்கு இல்ல, என் காரியத்துக்கு உதவி செய்ய, என்னை நடத்த, என்னை புரிந்து கொள்ள சொல்றீங்களா? கர்த்தர் இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். நமக்காகவே தன் இரத்தத்தை சிந்தின அந்த இயேசுவானவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பார். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர்,